ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஹிந்தி படமான சாவி அ பிளடி ஹவுஸ் வைஃப் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த படம் மே 31 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்கிறது அபிநய் டியோ. இந்த படத்துல அனில்குமார், ஹர்ஷவர்தன் ராணே அண்ட் திவ்யா கோஷ்லா தான் மெயின் கேரக்டர்ஸா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட 3 டீசருமே இந்த மே மந்த்ல தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த 3 டீசருக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இந்த படத்தோட ஹீரோயின் ஒரு பிரஸ் மீட்ல எப்படி சதி சாவித்ரி தன்னோட ஹஸ்பண்டை யமன் கிட்ட இருந்து கூட்டிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் மாடர்னா இந்த ஸ்டோரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் இந்த படத்தை பத்தி எந்த நியூஸுமே ஷேர் பண்ணலையா. லண்டன்ல ஷூட்டிங்கை ரொம்ப சீக்ரெட்டா தான் எடுத்தாங்களாம் இந்த படத்தோட டீம். ஸோ வாங்க சாவி த பிளடி ஹவுஸ் வைஃப் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹஸ்பண்டை காப்பாத்துற ஒரு லேடியோட கதை தான் சாவி. சாவி சச்தேவ் அண்ட் நகுல் சச்தேவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க லிவர்பூல்ல தங்கியிருக்காங்க. இதுல சாவி ஹோம் மேக்கரா இருக்காங்க அண்ட் நகுல் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இவங்களோட பையன் தான் ஆதி. இவங்களோட லைஃப் நல்லா ஸ்மூதா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் டிஐ ஆயிஷா ஹாசன் நகுலை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, நகுலோட பாஸான ஸ்டெஃபனி ஃபவுலர் இவர் கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லி அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா நகுல் தான் ஒரு இன்னசென்ட்னு போலீஸ் கிட்ட சொல்றாரு. இருந்தாலும் யாரும் இதை நம்பல. ஏன்னா கொலை பண்ணதுக்கான அத்தனை எவிடன்ஸும் இவருக்கு அகெயின்ஸ்டா தான் இருக்கு. ஒரு வாட்டி நகுலோட பாஸ் இவரை ரொம்ப அவமானப்படுத்தி இருப்பாங்க. அண்ட் இதுதான் ஒரு பெரிய அல்டீரியர் மோட்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்டெஃபனி ஃபவுலரா ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷரால அடிச்சு கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ல இவரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் இருக்கும். அதுக்கப்புறம் இவர் போட்டு இருக்கிற கோட்ல ஸ்டெஃபனியோட பிளட் ஸ்டெயின்ஸும் இருக்கும். இந்த எவிடன்ஸை வச்சு நகுலுக்கு லைஃப் சென்டென்ஸை கொடுத்துடுறது கோர்ட். ஸோ இப்போ சாவியோட லைஃப் தலைகீழா மாறிடுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகுல்ல ஷ்ரூஸ்பெரி பிரிசன்ல அடைச்சிருப்பாங்க. அங்க ரசாக்குன்னு ஒரு கேங்ஸ்டர் இருப்பாரு. அவன் நகுல் கிட்ட ஒரு ட்ரக்ஸ் பாக்கெட்டை கொடுத்து பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்றாரு. ஆனா இதை நகுல் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. அதனால நகுலை போட்டு ரொம்ப அடிச்சிடுறாங்க. இந்த சண்டை காரணமா ரசாக்க ஒரு மாசத்துக்கு தனியா ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிடுறாங்க. நகுலை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்போதான் நகுல் ரசாக்கு அகெயின்ஸ்டா ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்றாரு. நகுல ரசாக்கோட ஆளுங்க மிரட்டுறாங்க கம்ப்ளைண்ட் எடுக்க சொல்லி. ஆனா நகுல் தான் அதை எடுக்க மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. ஸோ இவ்வளோ பிரச்சனை நடக்கிறதுனால நகுலோட ஒய்ஃபான சாவி என்ன பண்றாங்கன்னா, ஜெயில இருந்து அவங்க ஹஸ்பண்டை வெளியில கூட்டிட்டு வரணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இந்த பிரிசன்ல இருந்து எப்படி தப்பிச்சு வர்றதுன்னு எல்லாம் ரிசர்ச் பண்ணும்போது ஜாய்தீப் பால் எழுதின புக்கு இவங்களுக்கு கிடைக்குது. இவர் கிட்டத்தட்ட 7 டைம்ஸ் ஜெயில இருந்து தப்பிச்சிருக்காரு. ஸோ இந்த மனுஷனை மீட் பண்ணி ஹெல்ப் பண்ண கேட்கறதுக்கு போகும்போது இவர் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தான் இந்த படத்தோட கதையே. இந்த படம் 2008ல ரிலீஸ் ஆன பிரெஞ்சு ஃபிலிம் போர் எல்லியோட ரீமேக் தான். இருந்தாலுமே இந்த கதை ப்ராமிசிங்கா இருக்குன்னு தான் சொல்லணும். பர்வீஸ் ஷேக் அண்ட் அசீம் அரோராவோட ஸ்க்ரீன் பிளே கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் ஒரு சில மொமெண்ட்ஸ் என்கேஜிங்காகவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃபோட ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அசீம் அரோராவோட டயலாக் எல்லாமே ஓகேவா கொடுத்துருக்காங்க. அபிநய் டியோட டிரெக்ஷன் டீசெண்டாக கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் எல்லா எலிமெண்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃப்ல தான் இந்த கதை செமையாக இருக்கு. அதுவும் இன்டர்வெல்க்கு அப்புறம் வர எல்லா போர்ஷன்ஸுமே நல்லா இருக்கு. அதுலேயும் ஹீரோயின் அவங்களோட பிளானை ஆக்ஷனில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இன்னும் செமையாக இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் ஒரு அன்பிரடிக்டபிளான ட்விஸ்ட்டை கிளைமேக்ஸில் கொடுத்து வச்சுருக்காங்க இந்த படத்தோட டீம். அப்படியே ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்க்கும்போது ரைட்டிங் கொஞ்சம் வீக்காக இருக்கு. அண்ட் நமக்கு பார்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாயிடுது. திவ்யா கோஷ்லா தான் சாவியா நடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல இவங்க பெர்ஃபார்மன்ஸ் செமையா கொடுத்துருக்காங்க. ஹர்ஷவர்தன் ராணே எப்பவும் போல அவரோட பெர்ஃபார்மன்ஸை பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படத்தில் இவர் பார்க்குறதுக்கு டேஷிங்காக அண்ட் சாமிங்காக இருக்காரு. அனில் கபூர் கொஞ்சம் லேட்டாக தான் ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. இவருடைய ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இவருடைய போர்ஷன்ஸை கரெக்டாக டெலிவர் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். மாய்ராஜ் காக்கர் அண்ட் ஹிமான்ஷி சௌத்ரியோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகேவா இருக்கு. அதே மாதிரி சுப்ரீத் பீடி, அலெக்ஸ் தோவர், ஆட்ரியன், ஜேக்கப், அகீம் கிப்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக அவங்களோட ரோலை பண்ணியிருக்காங்க. கூல் பிஞ்ச்ரான்ற ஒரு ட்ராக் தான் இந்த படத்தில் ட்ரெண்டிங்கில் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்காதீப் காமர்கரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு செமையா செட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். சின்மய் சலாஸ்கரோட சினிமாட்டோகிராஃபி நீட்டாக இருக்கு.
யூகேல இருக்கிற ஒவ்வொரு ஷாட்ஸையுமே அவ்வளோ அழகா எடுத்திருக்காரு இவரு. பிரியங்கா பட்டோட காஸ்டியூம்ஸ் நார்மலா இருக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் சுனில் நிக்வேக்கரோட ப்ரொடக்ஷன் டிசைனும் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தோட எடிட்டரா ஒர்க் பண்ணியிருக்கிறது ஷான் முகமது. அண்ட் இவரும் பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.